ஸோ இப்போ நேற்று போன கிளாஸ்ல வந்து 3 கொஸ்டின் பார்த்தோம் பூஜை சம்பந்தமா. 4வது கேள்விக்கு பதில் சொல்றார். 14 प्रश्न। 14 प्रश्न भी बहुत सुंदर है कि पूजा में கர்த்தாவாத क्यों है। ஸோ 4வது கேள்வி கூட நல்ல அழகான கேள்வி. பூஜையில் வந்து கர்த்தாவாதம் எதற்காக? जब बिना अपनी शांति दिए वह बहु शांति का स्वाद नहीं चखा सकते, तब ये कैसे कहा जा सकता है कि हे प्रभु मुझे शांति प्रदान कीजिए। ஸோ கர்த்தாவாதம்னா செய்வார். நம்ம வந்து கர்த்தாவாதத்தை நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்க என்ன கேட்கிறாரு, தன்னுடைய சாந்தியை दिया, अपने शांति दिया, वह मुझे शांति को स्वाद नहीं चखा सकते हैं, तब कैसे कहा जा सकता है। ஸோ அதனால எப்படி அவர் வந்து தன்னுடைய சாந்தியையே தராதவர் எப்படி நமக்கு சாந்தியை கொடுக்க முடியும் அப்படின்னு கேள்வி. எனக்கு எப்படி கொடுக்க முடியும் அவரு? जैसे कि ऊपर बात दिया गया है, वह अपनी शांति को स्वयं उपयोग करने में समर्थ है, मुझे देने में नहीं है। நீங்க தான் மேலே சொன்னீங்க, அவர் தன்னுடைய அமைதியை அவர் தான் உபபோகம் பண்ண முடியுமோ தவிர எனக்கு கொடுக்க முடியாது. तथापि उपरोक्त प्रकार अनुमान के आधार पर शांति संबंधी कुछ परिचय प्राप्त करके मैं अपनी जीवन में तथा अपनी संभाषण में वैसे ही रूप से वर्तन का प्रयत्न करने लगा हूँ। उसकी मुखाकृति पर से उसकी अंतर्मुखी दृष्टि का अनुमान करके स्वयं भी अंतर्मुख होने की प्रयत्न करता ला। ஸோ இங்க சொல்றாரு, அவர் எதையும் கொடுக்க மாட்டார். கர்த்தாவாதம் கிடையாது நம்ம கிட்ட. அவர் வந்து சாந்தியை கொடுக்க மாட்டார். நம்ம சொல்றோம், எனக்கு பகவான் எனக்கு சாந்தி கொடு, எனக்கு அமைதி கொடு, எனக்கு சுகம் கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆனா பகவான் எதுவும் பண்ண மாட்டார். அவர் தன்னுடைய ஆனந்தத்தை அமைதியை அவர் அனுபவம் பண்றாரு தவிர அவர் கொடுக்கக்கூடிய வஸ்து கிடையாது. அப்புறம் எதுக்காக அவரை போய் நம்ம கேட்கணும்? அதுக்கு கேள்வி சொல்றாரு, ஒரு அனுமானம் பண்ண முடியும். அவருடைய முகத்தை பார்த்து, அவருடைய அனுபவிக்கக்கூடிய அந்த அமைதியை பார்த்து, அந்த சுகத்தை பார்த்து நம்மளுக்கு ஒரு பரிச்சயம் ஆகிறது. அவர் எப்படி சாந்தியோடு இருக்கிறார், எப்படி சுகமாக இருக்கிறார் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு பரிச்சயம் கிடைக்கிறது. அவரோட சம்பாஷணம் பேசும்போது அவருடைய உருவத்துல நம்ம வந்து இருக்கக்கூடிய அதை நம்ம வந்து இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நம்ம கத்துக்க முடிகிறது. அவருடைய முகத்தை பார்த்து அவர் எப்படி தன்னுள் பார்வை வைத்திருக்கிறார்னு அனுமானம் செய்து, நானும் அது போல அனுமானம் செய்வதற்கு அவர் மாடலா இருக்கிறார். जैसे कि आगे की प्रकरण में स्पष्ट हो जाएगी. அதுக்கப்புறம் வரக்கூடிய விவரத்துல இது தெளிவாக புரிஞ்சிடும். அதனால பகவான் கொடுக்கறது கிடையாது. ஆனா அவரை பார்க்கும்போது, அவருடைய முகத்தை பார்க்கும்போது, அவருடைய அமைதியை அனுபவிக்கும் போது, அதை அனுபவிப்பதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கிறது, ஒரு அனுமானம் கிடைக்கிறது, ஒரு பரிச்சயம் கிடைக்கிறது. அதனால அவர் தேவைப்படுறார். இல்லைன்னா அவர் ஒன்றும் கொடுக்க மாட்டார். अपने इस प्रयत्न में दृढ़ रखते हुए कुछ समय पश्चात स्वयं उसकी अमृत की स्वाद अवश्य चखा सकता हूँ. அதனால அவரை பார்த்து அவர் போலவே நானும் செய்யும் போது, முயற்சி செய்யும் பொழுது, திடமான முயற்சி செய்யும் பொழுது, சிறிது சமயத்திற்கு அப்புறம் அவர் அனுபவித்த அதே அமிர்தத்தை நானும் அனுபவிக்க முடியும். इतनी ही कुछ मेरे प्रयोजन से उसे சகாயத்தா மில்தி ஹை. இவ்வளவுதான் பிரயோஜனம். அவர் வந்து எதையும் கொடுக்க மாட்டேன்றா. என்ன பிரயோஜனம்? பகவான் பிரயோஜனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பார்த்து நான் கத்துக்கிறதுக்கு அவர் தேவைப்படுறாரு, அவர் உதவி செய்யறார். அவ்வளவுதான் பகவானுடைய வேலை. அவர் தானாக எதையும் செய்வதில்லை. इस सहायता के कारण ही एक शांति
उनसे दी है ऐसी कहा जा सकता. ஸோ அவரை பார்த்து நம்ம அதே போலயே செய்யறதுக்கு நம்ம அவர் நிமித்தமாக இருக்கிறதுனால அவரை பார்த்து விவகாரத்தை சொல்றாங்க. நீங்க கொடுத்ததுதான் இது, நீங்க கொடுத்தது இது, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றது அது நோக்கில தான். கேவல் உபச்சாரகை, உபச்சாரம்னு பேர் இதுதான். அதனால உபச்சாரம் அப்படின்னா ஸோ நம்ம உண்மை கிடையாது, நம்மளே தான் பண்றோம். அந்த வழி நம்மளே தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ பகவான் இப்ப இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ எல்லாமே அவர் போயிட்டாரு. பகவான் அவருடைய காலத்துல அவருடைய திவ்ய துணி அப்ப கணதரர் இருந்தாங்க, அவரு போயிட்டாரு. இப்ப அவருடைய டைரக்டா எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல இப்ப. ஆனா பகவான் தான் உங்க மூலமா தான் நீங்க தான் கொடுத்தீங்கன்னு சொல்றது உபச்சாரம். அவர் போய் அவர் வாழ்ந்த காலத்துக்கு நம்ம வாழ்ந்த காலத்துக்கு எவ்வளவோ காலம் ஆகிப்போச்சு. அதனால பகவானுக்கு எவ்வளவு கடற்காலமா ஆகிப்போச்சு. அவர் எந்த லாங்குவேஜ்ல பேசினாங்க, அந்த என்ன லாங்குவேஜ்ல சொன்னாங்க எதுவும் நம்மளுக்கு தெரியாது. மகாவீர் பகவானும் காலத்துல இருந்து இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கும் அவருடைய வசனங்கள் நம்மளுக்கு ஆகமாக கிடைக்கிறதுனால அவர் செஞ்ச உபகாரத்தையே உபச்சாரமாக எல்லாம் உங்களால் தான் வந்தது அப்படின்னு சொல்றோம். நம்ம இது மாதிரி உங்களால் தான் வந்ததுன்னு சொல்றது இங்க தர்ம விஷயத்திலையும் நடக்கிறது. உலகியல்லையும் நம்ம பாக்குறோம். ஏதாவது எனக்கு கெட்டு போச்சுன்னா உன்னால தான் கெட்டு போச்சு, நான் இன்னொருத்தங்க சொல்றேன்டா, உங்களால தான் எனக்கு கஷ்டம் வந்தது, உங்களால தான் எனக்கு இது மாதிரி துக்கம் வந்தது, நம்ம இன்னொருத்தவங்களை மேல பழி போட்டு விட்டுறோம். அதுவும் உபசாரம் தான். நம்ம எல்லாம் செஞ்சுட்டு நீங்க நம்மளே ஒரு காரியம் பண்றோம், தவறாகி போச்சு, அது அப்புறம் நம்ம இன்னொருத்தர் சொல்றோம் இது சரியில்லை அது சரியில்லை அதனாலதான் எனக்கு இது மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு நம்ம மற்றது சொல்றோம் இல்ல. அதேதான் இங்கேயும். ஸோ அதே மாதிரி நம்மளே தான் செய்யறோம். இங்க உபச்சாரம் நல்லதையும் நமக்கு அமிர்தத்தையும் நம்மளே தான் பழிக்கிறோம். ஆனா அதையே நம்ம கத்துக்கிறோம். ஆனா பகவான் மேல சொல்லிருக்கு, பகவான் நீங்க தான் கொடுத்தீங்க. ஸோ இது நல்லது. இதனால அகங்காரம் அழியுது. ஆனா அதனால உலகியல்ல பண்ற அதே காரியம் நம்மளுக்கு பாபத்துக்கு காரணமாகும். நம்ம உலகத்துல பூரா அத்தனையுமே மற்றவங்க மேலதான் பழி போடுறோம். நம்ம எதையும் கெட்டு போச்சுன்னா ஏன் கெட்டு போச்சுன்னா இது சரி கிடையாது அது சரி கிடையாது, என்ன எந்த சாதனம் சரி கிடையாது, அல்லது அது பண்ணவ சரி கிடையாது, அது வேற ஏதோ ஒரு காரணம் சொல்லிடுறோம். அவங்கதான் காரணம் இவங்கதான் காரணம் சொல்லிட்டு காரணம் தேடுறத நம்ம மற்றவங்க மேலதான் தேடி நிற்கிறோமோ தவிர நம்ம மேல தேடுறது கிடையாது. அதேதான் இங்க தர்மத்திலையும் பாத்தீங்கன்னா நம்ம தான் அந்த முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது, செய்யறோம், நம்மளுக்கு தான் கிடைக்கிறது. அதனால பகவான் கிட்ட சொல்லிடுறோம், பகவான் உங்களால் தான் கிடைச்சது, நீங்களா இப்படி சொல்றது அகங்காரத்தை அழிக்கிறது. சாந்தி நம்மளுக்கு நம்மளே செஞ்சிட்டோம்னா அகங்காரம் வந்துடும். அதனால பகவான் தான் கொடுத்தாரு, பகவானால் தான் கிடைச்சது அப்படின்னும் போது பக்தி வருது. அதுக்கு பேரு பக்தி. இங்க செய்யும் போது இது பாவம், அங்க செய்யும் போது புண்ணியமாகிறது, நல்வினைக்கு காரணமாகிறது. உபச்சாரமாக இருந்தா உண்மையாக அங்க நம்ம சொல்றோம். कर्तावाची उपरोक्त शब्दों का सिद्धांत ना समझकर शक्ति परक समझना चाहिए। इन शब्दों की सत्यार्थ मानकर प्रभु की शांति या अशांति का अथवा दुख या सुख का देने वाले समझ बैठना ब्रह्म है, पुरुषार्थहीन है. ஸோ இது கர்த்தாவாச்சு. ஸோ மேல சொல்றது கர்த்தாவாச்சு, பகவான் நீங்க கொடுத்த சந்தோஷம், பகவான் உங்களால் தான் நான் இன்னைக்கு இவ்வளவு ஞானியானேன், உங்களால் தான் இன்னைக்கு நானே வந்தேன் அப்படின்னு சொல்றது கர்த்தாவாச்சு. பகவானை கர்த்தாவா ஆக்கிடுறோம். ஸோ இது சித்தாந்தம் அப்படின்னு எடுத்துக்கூடாது. இதுதான் சித்தாந்தம் பொழுது இவங்க இதுல பகவான் தான் கொடுக்குறாரு பொழுது அப்படின்னு சித்தாந்தம் கிடையாது. இது பக்தி பூர்வகமாக சொல்லப்படக்கூடியது. அங்க எப்படி பாத்தீங்கன்னா இப்போ சாதம் சரியா வடிக்கலன்னு வச்சுங்களேன், சரியாவே இந்த அரிசி சரி கிடையாது, அல்லது பாத்தீங்கன்னா சரியாக அந்த அடுப்பு சரியில்லை, ரொம்ப திப்புன்னு எரிஞ்சு போய் எல்லாம் கெடுத்துருச்சு, அல்லது சரியான நேரத்துல பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி மற்றதை சொல்றோமோ, மற்றவங்ககிட்ட குறை சொல்றோமோ, ஸோ அது அங்க அது கர்த்தாவா ஆக்கிடுறோம், அது அவங்களுதான் காரணமா ஆக்கிடுறோம். அது பாத்தீங்கன்னா கஷாயத்தினால பண்றது. அங்க கஷாயத்தினால அது மாதிரி பண்றோம், நம்ம மற்றவங்கள காரணம் காமிக்கணும். இங்க அது மாதிரி பகவானை நீங்க தான் பண்ணது, சுகம் கொடுத்தது,
நீங்க தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றது, அந்த கர்த்தாவாட்சியை யூஸ் பண்றது வந்து அது இங்கேயும் சித்தாந்தம் கிடையாது. இதுவும் பாத்தீங்கன்னா ஏத்தி சொல்றதுதான். இது காரணமா இங்க வந்து கஷாயம் கிடையாது, இங்க பக்தி இருக்கு. ஸோ பக்தியோட பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ராகம் தான். ஸோ பக்தியும் ஒரு ராகம் தான், ராகம் இல்லாம பண்ண முடியாது. ஸோ அங்க வந்து தீவிர ராகம், தீவிர கஷாயம். இங்க வந்து மந்தமான ராகம், மந்தமான கஷாயம். அதனால அங்க பந்தம் ஆகிறது தீவிரமான கஷாயத்தினால பாபகர்ம பந்தம். ஸோ இங்க வரது வந்து இந்த மந்தமா இருக்கிறது பக்தினால புண்ணிய கர்ம பந்தம் வருது. சித்தாந்தம் எல்லா இடத்துலையுமே ஒண்ணுதான். ஸோ அங்கேயும் அது தவறுனா இங்கேயும் அது தவறுதான். ஆனா அதுக்கு தண்டனை பாவமாக கிடைக்கிறது, இதுக்கு வந்து தண்டனை வந்து புண்ணிய வேகத்துல இருக்கிறது. ஸோ அது புண்ணியம் வந்து உங்களுக்கு இந்திரிய போக விஷயங்கள் அல்லது சுகத்துக்கு காரணமாகுது. இரண்டுமே பாத்தீங்கன்னா சித்தாந்தம் ஒண்ணுதான் இருக்குது. அதான் சொல்றாரு, இந்த சப்தத்தை வந்து சத்தியம் என்று நம்பிக்கொள்ளாமல் பிரபு வந்து பகவான் வந்து சாந்தியையோ அசாந்தியையோ அல்லது துக்கத்தையோ சுகத்தையோ கொடுக்கிறார் என்று நம்பி அமரக்கூடாது. அது வந்து பிரம்மை. இது வந்து புருஷார்த்த மிகீனத்தன்மை, புருஷார்த்தம் இல்லாத தன்மை. பகவான் தான் செய்யறாரு, பகவான் செய்யறாரு, பகவான் தான் கொடுக்குறாரு, பகவான் எல்லாம் பகவான் கிருபை அப்படின்னு சொல்றது வந்து அப்படியே நம்புறது பிரம்மைன்றாரு. அது மாதிரி செஞ்சுட்டு கம்னு உட்கார்ந்து இருக்கிறமே புருஷார்த்த ஹீனம் சொல்றாரு, புருஷார்த்தத்துல பண்ணாதது. சோபர பேதசே அனபிக்ஜதாகை, தான் மற்றும் பிற பற்றிய அந்த பேத உணர்வு பற்றிய ஞானம் இல்லாதது. ऐसा समझने वालों व्यक्ति सभ्य देव को आदर्श रूप से स्वीकार कर लेने पर शांति की प्राप्ति नहीं कर सकता है. तो பகவான் தான் கொடுக்கிறாரு, பகவான் தான் சுகத்தை கொடுக்கிறாரு, பகவான் தான் துக்கத்தை கொடுக்கிறாருன்னு நம்பக்கூடிய அந்த மனிதர் என்ன பண்றாரு, யார வேணாலும் எடுத்துக்க முடியும். सच्चे देव को भी आदर्श रूप से स्वीकार कर लेने पर भी शांति को प्राप्त. ஸோ அவரே உண்மையான பகவானை கூட இவர் தான் பகவான்னு நினைச்சதுக்கு அப்புறம் கூட அமைதியை பெற முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா பகவான் எப்போ கொடுப்பாரோ நம்ம இவர் தான்ப்பா பகவான், இவர் தான் நம்மளுக்கு சுகத்தை கொடுப்பாரு, சாந்தியை கொடுப்பாருன்னு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரம்மையில வந்துட்டாங்கன்னா ஸோ அவங்க வந்து புருஷார்த்தம் இல்லாம போயிடுறாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு சாந்தி கிடைப்பதில்லை. ஸோ எங்கேயுமே நம்மளுடைய புருஷார்த்தம், அவரு வந்து ஒரு மாடல் ஆகிறார், அவரை பார்த்து கத்துக்கணும். ஒரு வியாபாரி போறீங்கன்னு வச்சா, ஒரு வியாபாரத்துக்கு போறாங்க, கடையில போய் சேர்ந்துடுறாரு, வியாபாரி கடையில போய் சேர்றாரு. ஸோ அவர் தான் அந்த வியாபாரத்தை கத்துக்கிறாரு. ஸோ அவங்க வியாபாரம் நடக்குது, எப்படி வியாபாரம் பண்றது இவரு கூட இருந்து கவனிச்சுக்கிறாரு. அப்புறம் வந்து இவரு போய் தனியா கடை வச்சுக்கிறாரு. ஸோ இங்க வந்து யாரும் சொல்லிக் கொடுத்தாங்க, யாரும் சொல்லிக் கொடுக்கல, கத்துக்கிறது அவரு. ஸோ என்ன பண்றாங்க, எப்படி வியாபாரம் பண்றதுன்னு சொல்லிட்டு கூட இருந்து கத்துக்கணும். இவரு கத்துக்கினதுக்கு அப்புறம் இவர் நல்லா ட்ரைனிங் ஆனிட்டாரு, அப்படியே தானாகவே கத்துக்கினார், பார்த்து கத்துக்கினதுக்கு அப்புறம் இவர் போய் தனி கடை வச்சு நல்லா வியாபாரம் பண்ணிட்டார். ஆனா என்ன சொல்லுவார், அந்த கடைக்காரர் இன்னொரு கடைக்காரர் இருந்தாரு, யார்கிட்ட வேலை செஞ்சாரு, அவரால் தான் எனக்கு நடந்தது, அவரை சொல்லி கொடுத்தாரு, உங்களுக்கு இது மாதிரி பண்ண அவர் மாதிரி பண்றாரு, நீங்க பாக்குறீங்க, பார்த்து கத்துக்கின்னு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் பகவான் வந்து உபச்சாரத்துல சொல்றது பகவான் செஞ்சாருன்னு, ஆனா பகவானே செய்வாருன்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒரு காலத்திலையும் நடக்காது, அமைதி கிடைக்காது. देवही प्रसन्न होकर मेरा प्रयोजन सिद्धि कर देंगी, मुझे स्वयं कुछ करना ना पड़े, ऐसी अभिप्राय रखने के कारण वह ना अपने जीवन में कुछ विशेष परिवर्तन करने का प्रयत्न करेंगे और ना ही उसे प्राप्त होगी. அதனால இப்போ ஒரு பிரம்மை வந்துடுச்சு, பகவான் செய்வாரு, பகவான் அமைதி கொடுப்பாரு, பகவான் சுகத்தை கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை வந்தது. அது வந்து என்ன ஆயிடுச்சு, அதனால என்ன விளைவு வருதுன்னு கேட்டீங்கன்னா, பகவான் கொடுப்பாரு, எப்போ கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சுன்னு பகவானை நோக்கி இருக்கும்போது பகவான் கொடுக்க மாட்டாருன்னா உங்களுக்கு துவேஷமும் வரலாம், பகவான் மேல வெறுப்பும் வரலாம், அல்லது கொடுப்பாருன்னு அபிப்பிராயத்துல நீங்க வந்து எந்த ஒரு புருஷார்த்தமும் முயற்சியும் செய்யாமலே அந்த அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அதனால உங்களுக்கு கிடைக்கும் போறது கிடையாது, அது என்னைக்குமே ஆகவும் ஆகாது. அதனால இத்தனையோ வருஷமா நான் பண்ண ஒன்னும் கொடுக்கல பகவான் அப்படின்னு கடைசியில பகவான் மேல வெறுப்பு வந்து, அது பண்ணக்கூடாது.
அதனால எதெல்லாம் உபச்சாரமா சொல்றாங்க, எதுக்காக சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கின்னு, இதுக்காக சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கின்னு அந்த காரியம் செய்யணுமா தவிர எல்லாமே கொடுத்துருவாங்க, குரு கிட்ட எல்லாமே கிடைச்சிடும். குரு மூலமா தான் அது மாதிரி கவிதை, பாட்டு, பக்தி, ஸ்துதி எல்லாம் வருது. அது வந்து இந்த அர்த்தத்துல தான் புரிஞ்சுக்கணும். स्वयं अपने उद्यम द्वारा अपने में से उत्पन्न की गई होने पर भी बहुमानवश कृतज्ञता प्रकट करने के लिए तथा उस उत्कृष्ट आदर्श को सामने अपनी इस ही हीन दशा के रखकर दोनों में महान अंतर देखने के कारण सो தானே முயற்சி செய்து தானே தனக்கு தானே முயற்சி செய்து தனக்கு தானாகவே அந்த நிலையை உற்பத்தி செய்து கொண்டவர் தன்னுடைய பகுமானம். சோ அவருக்கு யார் காரணமாக அது கிடைச்சதோ அவருக்கு அதிகமான ஆதரவு கொடுக்கறது, அவர் செய்த அந்த உதவியை நினைச்சு பார்க்கறது, அதுக்காக அவரை ஆதர்சமாக நம்பி அவரிடத்துல தன்னுடைய ஹீனத்தன்மையை வெளிப்படுத்துறது, அவருக்கும் தனக்கும் உள்ள வேறுபாட்டை காரணமாக एक अग्नि की अवश्य आता है एक महान विभूति आपने ही प्रदान किया. ஸோ அப்படி அந்த ரெண்டு நிலையும் பார்த்து இந்த பெரிய இந்த நிலையை நீங்க தான் கொடுத்தீங்க, உங்களால தான் கிடைச்சது அப்படின்னு சொல்றது ஒரு செய்த நன்றியை மறக்காமல் இருக்கிறதுக்காக பண்றது. செய்த நன்றி மறக்காம இருக்கு. ஏன்னா பகவான் செய்த உதவி இருக்கிறது சாமான்யமா கிடையாது, விசேஷமானது அது. ஏன்னா கண் இல்லாம சுத்திங்க இருந்தவனுக்கு ஒரு கண்ணு கிடைச்ச மாதிரி, சம்சாரத்துல வந்து வழி தெரியாம சுத்தின்கிறவனுக்கு ஒரு வழி கிடைச்ச மாதிரி பகவானுடைய உபதேசம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது, இதுதான் வழி அப்படின்னு. அப்ப அந்த வழியை சொன்னவருக்கு, கிடைச்ச வழியை கிடைச்சதுக்கு நன்றி பாராட்டுதல் போல இந்த பூஜைகள் பண்ணப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது வந்து தன்னுடைய சந்தோஷத்தையும் தெளிப்பு, அதை வெளிப்படுத்தும். உங்களால தான் கிடைச்சது பகவான், நம்ம சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷத்தையும் சொல்றோம். ஐசி சம்ஜன வாலிய விக்தி. ஸோ அப்படி வந்து நம்மளுடைய இதுவை வெளிப்படுத்தணும்னு சொல்றாரு. அதனால நீங்க கொடுத்த விபூதி, நீங்க கொடுத்தது தான் வைபவம் தான் இது, நீங்களே கொடுத்தீர்கள். यदि आप ना होते तो मुझे अधम की द्वारा ये प्राप्ति की जाने कैसे संभव होते हैं. நீங்கள் பகவான் நீங்க கிடைக்கலனா எனக்கு வந்து வேற அதர்மம், அதாவது வேற குரு குதேவர் அவங்க கிடைச்சிருப்பாங்க, அவங்க மூலமா இது மாதிரி ஞானம், இது மாதிரி சுகம், இது மாதிரி எனக்கு எப்படி கிடைச்சிருக்கும், அதனால சம்பவமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நேரத்துல வந்து யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க, ஏங்க இந்த பக்கம் போகாதீங்க, இதை பத்தி பெரிய உங்களுக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுலாங்க. ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு விலங்கு இருக்கிறது, பயம் உங்களை வந்து கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து அந்த பழிய போகல, வேற வழி போறீங்கன்னா நீங்க வந்து அதுக்கப்புறம் தப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன். அப்ப சொல்றீங்க, அவர் வந்து சொன்னதுனால தாங்கிறேன்னா அந்த வழியில போயிட்டு நான் வந்து இந்நேரம் என்ன இருக்குன்னு தெரியாது, அந்த வழியில மோசமான வழியில அதுல போயிருந்தேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன், அது வழியை மாத்தி விட்டவர் இவர் தாங்க அப்படின்னு யாரு மாத்தினாரோ அவருக்கு பத்தி ஒரு நன்றி உணர்வு இருக்குதுல்ல. அது மாதிரி இந்த பிறவியில வந்து சம்சாரத்துல ராகத்வேஷம் இதுல சம்சார துக்கத்துக்கு நம்ம போயின்னு இருக்கிறோம். அதை தடுத்து நல்வழியை காமிச்சு உங்களுக்கு பாவங்களிலிருந்து விலகி இருக்கிறதுக்கு உபதேசம் பண்ணாரே, அதனால அவர் வந்து நம்மளுக்கு பகுமானம் சொல்றதுக்கு காரணமாகிறார். बिल्कुल उसी प्रकार जैसे कि बहुमान संबंधी कल की दृष्टांत में सेठ पुत्र के मुख से अपनी चाचा की प्रीति कहा गया था, आप भी निराभिमानता देखने के अर्थ जैसे इस प्रकार ऐसी कहने सुने जाते हो कि. ஸோ நேற்று உதாரணம், அதாவது போன கிளாஸ் முதல் கிளாஸ்ல உதாரணம் இருந்தது. ஒரு சேட்டு வந்து இறந்து போயிட்டாரு, அவருடைய பையன் எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டான், ஆனாலும் அவரு முக்கியமான ரத்தினம் இதெல்லாம் வந்து பறிச்சு வச்சிருந்தாரு. அதை வந்து அவருடைய நண்பர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அவன் போய் பார்க்கறான். பார்த்த உடனே, அம்மா இவ்வளவு பெரிய வைபவம் நீங்க சொன்னதுனால தான் கிடைச்சது, எனக்கு எல்லாம் அது பறிச்சு வச்சிருந்து யாருக்கு தெரியும், உங்களால் தான் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய உங்களுடைய பகுமானத்தை
அவரே சொல்றாரு, எல்லாம் உங்களால் தான் கிடைச்சது. இல்லை நான் எவ்வளோ பிச்சைக்காரனாக நான் பிச்சை எடுத்து நிற்க வேண்டியது, உங்களால் தான் இவ்வளோ பெரிய செல்வந்த நானே. அது மாதிரி இங்கேயும் சொல்றாரு, आपकी कृपा से ही सफल हो जाएगा या काम, आपकी ही बालक है, एक आपका ही मकान है இத்தியாதி. நம்ம விவகாரத்துல சொல்றோம், உங்களால தான் உங்களுடைய கருணையினால தான் நான் வெற்றி பெற்றேன், இது நீங்க செஞ்ச வேலை தாங்க, உங்களால தாங்க இது நடந்தது, நீங்க இல்லைன்னா இந்த வேலை நடந்திருக்காது, நானும் உங்களுடைய மகன்னு நினைச்சுங்க, நீங்க இது உங்களுடைய வீடுன்னு நினைச்சுக்கோங்க. இது யாராவது வராங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க தங்க வைக்கிறாங்க, விருந்தாளி வந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், விருந்தாளி வந்தாங்கன்னா இது உங்க வீடுன்னு நினைச்சுங்க, நீங்க அது மாதிரி சங்கோஜப்படாதீங்க, நீங்க இங்கே நீங்க தங்கலாம், அவங்க இதுன்னு வரைக்கும் உங்க வீடு மாதிரி நினைச்சுன்னு தங்குங்க. இப்படி நம்ம சொல்றோமே, இதெல்லாமே உபச்சாரம் தான். ஆனா அவர் அப்படியே எடுத்துக்கிறாரு, ஏங்க இது உங்க வீடு தான். ஆமா எங்க வீடு தான்ப்பா, இது என் வீடு தான் சொல்லிட்டு, இல்ல என் வீடு தான் இது, நீ காலி பண்ணின்னு போ அப்படின்னு அவர் சொல்ல முடியுமா? அல்லது நான் உன்னுடைய பையன் தான்ப்பா நானு அப்படின்னு சொல்றாங்கன்னு, உங்களுடைய பையன் தான், நீங்க தான் என்னுடைய அப்பா மாதிரி இருக்கிறீங்க, நீங்க தான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்பா தானே, சரி நாளைக்கு சம்பாதித்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ உபச்சாரத்துல அதுக்காக சொல்றாங்க. அது அப்படியே நம்புறது எவ்வளவு பெரிய பிரம்மையோ, அதே போலதான் இங்க பகவான் கொடுக்குறாரு, பகவானால கிடைச்சது அப்படின்னு சொல்றதும். शब्दों में कहे जाने पर भी उनका अर्थ वैसा नहीं होता. சப்தங்கள்னால என்ன சொல்லப்பட்டதோ அதே அர்த்தம் அங்கு வருவதில்லை. அதுக்கு பேர் உபச்சாரம். எங்க சப்தங்கள் சொல்றீங்களோ அந்த சப்தத்துக்கு அர்த்தம் அப்படியே கிடையாது, அப்படியே எடுத்துக்க முடியாது. ஜெய்சே சப்தம் பர் துவனித்து ஹோத்தா ஹே. அதனால உபச்சாரம்ன்றது சப்தத்திலேயே தெரியுது. யாருப்பா இது? மகாராஜ் கூட வராரு, எங்கன்னா மகாராஜ் கூட சொல்ற, மகாராஜ் இது உங்களுக்கு தான் நினைச்சிங்க அப்படின்றாங்க. ஸோ மகாராஜ் எங்க அவரு நினைக்க முடியுமா அது? ஸோ அதனால அது மாதிரி சொல்லும் போதே சொல்றாங்க, இது உபச்சாரத்துக்காக சொல்றாங்க. பஸ் தோ இசி பிரகார் பக்தி கே சம்பந்தமே பி சமஜ்னா. இதே போலயே பக்தி நிலையிலையும் நம்ம புரிஞ்சுக்கணும், பகவான் உங்களுடைய கிருபை, உங்களுடைய ஆசீர்வாதம், குருக்கு சொல்ற உங்களுடைய ஆசீர்வாதத்தினால, பகவானுடைய புண்ணியத்தினால எனக்கு கிடைச்சது. ஸோ உங்க புண்ணியம் தாங்க என்ன நடக்குதுன்னு வச்சுங்களேன். எப்படி பாக்குறீங்க? உங்க புண்ணியத்தால் நல்லா இருக்கிறேன் நான். ஓஹோ அப்படி நினைச்சுக்கணும், ஓஹோ நம்ம புண்ணியத்தான் நல்லா இருக்கிறாரா அப்படின்னா நாலுலேருந்து புண்ணியமே கொடுக்க கூடாது இவருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். இல்லை, உங்க புண்ணியத்தான் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசீர்வாதம் நம்ம எங்க கொடுத்தோம், ஆனா சொல்லுவாங்க அவங்க ஆசீர்வாதத்தினாலதான் நடக்குது, இது உங்க புண்ணியத்தினால நடக்குது. அதெல்லாம் சொல்றது உபச்சாரமோ தவிர உண்மை கிடையாது. சப்தம் என்ன சொல்லுதோ அதையே அர்த்தமாக எடுத்துக்கூடாது, அதுக்கு பேர் உபச்சாரமாக சொல்லணும். भक्ति निरभिमानता व कृतज्ञता बस प्रभु की शब्दों में अपनी ऊंचे नीचे कर्मों की कर्ता हत्ता करने में भले आए, पर उसका अर्थ ये ग्रहण नहीं करना चाहिए, वे कुछ दे रहे हैं या देंगी. ஸோ நம்மளுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏன் இது மாதிரிலாம் பேசுகிறோம், நம்ம பேசுவதற்கும் நம்ம பேசக்கூடிய சொல்லுக்கும் அர்த்தத்துக்கும் அங்க எதிராக இருக்கிறது. அதுக்கு காரணம் பக்தி. பக்தி காரணமா அப்படி பேச முடியும். உங்களாலதான் நடந்தது, பகவானுக்கு தெரியும் நம்மளுக்கு நடக்கலன்னு, அவர் ஒன்றும் பண்ணலன்னு, ஆனா பகவான் உங்களால தான் நடந்தது. இது பக்தி. ரெண்டாவது நிரு அபிமானதா, மான கஷாயம் வரக்கூடாது, அபிமானம் வரக்கூடாது. நான் தான் பண்ணிட்டேன், என்னால் முடியும், நானே செய்தேன், இது நானே செய்தேன் அப்படின்ற அபிமானம் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம இன்னொருத்தவங்கள பெரியவங்கள சொல்றாங்க. அது அபிமானம் வரக்கூடாதுன்றதுக்காக பகவான் உங்களால தான் நடந்தது, உங்க ஆசீர்வாதத்தினால்தான் நடந்தது, உங்களுடைய புண்ணியத்தினால் நடந்ததுன்னு சொல்றது அபிமானத்தை நினைச்சுன்னா. பெரிய இவங்களுக்கு கர்வம் வந்துடும். கர்வம் வந்துச்சுன்னா கஷாயம் ஜாஸ்தி அந்த கர்வம் வராம ஈகோ வராம இருக்கிறதுக்காக அந்த காலத்துல இப்படி சொல்லியிருக்கிறாங்க. நிரபிமானத்துக்காக இப்படி வார்த்தைகளை, உபச்சார வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது கிருஜங்கவஸ். ஸோ அவங்க செய்த உதவியை, சின்ன உதவி தான் செஞ்சிருப்பாங்க, செய்த சிறு உதவியை கூட நம்ம பாராட்டுறோம், நம்மள நினைக்கிறோம் அப்படின்றதுக்காக. ஒரு சின்ன உதவி பண்ணியிருப்பாங்க, எப்ப நீங்க பண்ண உதவினால்தான்ப்பா இனி நான் இப்போ நல்லா வசதி ஆகுறேன். அவர் சும்மா சின்னதா பண்ணியிருப்பாரு உதவி,
ஆனாலும் அந்த உதவியை மறக்காம நம்ம சொல்றோமே, அது வந்து அவருக்கும் சந்தோஷம் வரும். ஸோ நான் செஞ்சது மறக்காம இருக்கிறான், நன்றியை வந்து நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்ற அந்த சித்தாந்தத்துல இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இப்படி சப்தம்கோ அப்பனே ஊச்சு. அதனால சப்தத்துல வந்து உயர்வாக அல்லது தன்னை தாழ்வாக நினைக்கிறது, பகவானை உயர்வாக நினைக்கிறது, நான் என்னங்க நான் எல்லாம் துரும்புங்க உங்க முன்னாடி, நீங்க தாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது தன்னை துரும்பாக நினைக்கிறது. என்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, நீங்க தான் உங்களை மாதிரி எங்களெல்லாம் வரணுங்க, இவங்களே நல்லா இருப்பாங்க சொல்லுவாங்க, உங்களை மாதிரி எங்கிட்ட நானும் பண்ணுங்க, உங்களை மாதிரி சாதனை பண்ணுங்க. ஏன்னா தன்னை தாழ்வா நினைச்சுக்கிறது, மற்றவங்களை வந்து உயர்த்தி பேசுறது, இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இது மூணுத்துக்கு தான். ஒண்ணு பக்தி காரணமா பேசலாம், அல்லது அபிமானம் வரக்கூடாதுன்றதுக்காக பேசலாம், அல்லது அவங்க செஞ்ச சிறு உதவியை கூட நம்ம பாராட்டுறது, நன்றி மறக்காம இருக்கிறோன்றதை வெளிப்படுத்துறதுக்காகவும் இருக்கலாம். இப்படி உயர்ந்த தாழ்ந்த கர்மங்களுக்கு கர்த்தாவாக அர்த்தாவாக நம்ம சொல்லும் போது வரலாம். ஆனால் அப்படியே அர்த்தத்தை கிரகணம் செய்யும் போது அது தவறாகிறது. வே குச்சி விதேரகே யாதேபார். அதனால பகவான் கொடுப்பாரு அல்லது கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கூடாது. அங்க அது வந்து ராகத்வேஷத்துக்கு காரணம். ஸோ இப்படிதான் வந்தது அது ஆரம்பத்துல. ஆனா பின்னாடி வந்தவங்க அதை அப்படியே நம்ப ஆரம்பிச்சதுனாலதான் மித்யாத்வம் வந்து ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்க, பகவான் உங்க தர்ஷன சுதில பகவான் உங்களை தர்ஷனம் பண்ணும்போது என்னுடைய பிறவி வந்து சுருங்கி போச்சு, நீங்க வந்து உங்க தர்ஷனமே எனக்கு மோட்சத்துக்கு காரணமாச்சு, சொர்க்கத்துக்கு படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் தர்ஷனத்தை உயர்த்தி சொல்றோம் நம்ம. ஸோ ஆனா பகவான் எத்தனையோ பேர் பாக்குறவங்க அத்தனை பேருக்கும் அது ஆகிறது கிடையாது. எல்லாருக்குமே ஆயிடுச்சு. எத்தனை தடவை ஆக்சுவலி பகவான் பார்க்கணும் ஆயிடுச்சான்னு பகவான் மோட்சம் போயிடுறாங்களா? ஆபத்து கிடையாது. ஆனாலும் ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, நான் இவரு வந்து லாபம் அடைஞ்சார், பகவானை பார்த்து அவருடைய இருந்து நிறைய கத்துக்கினாரு, நிறைய தெரிஞ்சுக்கினாரு, எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கினாரு, அவருடைய இது உபதேசத்தை கேட்டு புரிஞ்சுக்கினாரு, அறியாமை போயிடுது. அதனால அந்த நன்றி உணர்வை சொல்றாங்க. அதனால அந்த தர்ஷனம் அவர் பற்றி அப்படிப்பட்ட பகவான் இவரு அப்படின்னு பகவானை பத்தி பெருமையோட நினைக்கும் போது அந்த பாவம் இருக்கிறது, பகவானை உயர்த்தி சொல்றது, அந்த பாவத்தினால இவருக்கு லாபம் கிடைக்கிறது. அதனால சொல்றாரு அவரு. தவிர அவர் தானாகவே பகவானை பார்த்தா வந்துடும்னா எத்தனையோ பேர் பாக்குறாங்க, ஆஞ்சநேயன் பாக்குறாரு, மித்யா திருஷ்டி பாக்குறாரு, ஸோ ஒண்ணுமே தெரியாதவங்க கூட பாக்குறாங்க, பகவான் உருவத்தை பாக்குறாங்க. பாகுபலி பகவானுங்கிறாருன்னு வச்சுங்களேன், எத்தனை பேர் வராங்க, யாத்திரிங்க போறாங்க, சாமானியம் எல்லாம் பார்த்து போறாங்க, நம்ம இப்படி ஒரு இவ்வளவு பெரிய பிம்பம் இருக்குது, அவ்வளவுதான், இத்தனை அடி உயரம் இருக்குது, அவ்வளவுதான் தெரியும் அவங்களுக்கு. அவங்களுக்குலாம் கூட இது மாதிரி ஆயிடுமான்னு ஆகிறது கிடையாது. அவங்களால மோட்சம் போயிடுவாங்களான்னு அந்த ஒரு பார்த்ததுனால எத்தனையோ பேர் பாக்குறாங்க. அதாவது 70 அடி 60 அடி பகவானுங்க, இவ்வளவு ஒரே கல்ல படிக்கிறாங்க. அது வந்து அந்த கலை சிறப்பத்தை கலைத்திறனை பாராட்டு போயிடுவாங்களே தவிர பக்தி எல்லாம் வரது கிடையாது. அவங்களுக்கு வந்து அது மாதிரி தர்சனம் பண்றதுனால புண்ணியம், அதே புண்ணியம் கிடைக்குமானா கிடைக்கிறது கிடையாது. அதனால தர்சனம் பண்ணும்போது நம்மளுடைய பாவத்துக்கு ஏத்தாற் போலதான் லாபம் கிடைக்கிறது. ஸோ அந்த பாவத்தை உத்கிருஷ்டமாக வைக்கும் போது லாபம் கிடைக்கிறது. அதனால அதுக்கு நிமித்தமாக பகவான் இருந்தாரு. அதனால உங்களை தர்சனம் செய்யும் போது எனக்கு லாபம் கிடைச்சது, மோட்சத்துக்கு காரணமாக ஆகிறது அப்படின்னு சொல்றது பக்தி காரணமா சொல்றான். அதனால்தான் பூஜையே பாத்தீங்கன்னா அந்த பாவத்தை கொண்டு வரதுக்காக செய்யறதா தவிர வேற எதுக்கும் கிடையாது. அபிமானம் வராம தடுக்கிறது. ரெண்டாவது வந்து செய்த உதவி, அது மாதிரி ஒரு இடத்துல செய்த உதவி பார்த்தீங்கன்னா உலகத்துலயும் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நம்மளுக்கு உதவி செஞ்சாங்களோ எல்லாருக்குமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு நன்றி தெரிவிப்போம். அது வந்து எவ்வளவு பேர் நல்ல குணம் பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது இல்லாததுனால்தான் என்னாச்சு, எவ்வளோ பேர் உதவி செஞ்சா கூட எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. தாய் தந்தையை மறந்து எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு முதியோர் ஆசிரமத்திலையும் சேர்த்துடுறாங்க, செய்த உதவியை மறந்து போயிட்டாங்க. ஸோ அது மாதிரி உண்மையான அந்த செய்த ஹெல்ப்பை மறந்து போனதுனால எவ்வளோ உதவி செய்திருக்கிறேன், நம்மளை எவ்வளோ பாராட்டி இது பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் கடையில் விட்டு போகிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு போயிடுறானுங்கல்ல. ஸோ அப்படி போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே பகவான்கிட்டையும் கிடையாது, பெற்றோர்கிட்டையும் கிடையாது, அதே மாதிரிதான் சமூகத்திலையும் கிடையாது. யாரெல்லாம் உபகாரம் பண்ணாங்களோ ஒருத்தவங்களையும் நான் நினைக்கிறது கிடையாது. அது வந்து கருவேப்பிலை மாதிரி எடுத்து யூஸ் பண்ணி போட்டுட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த அடிப்படை குணம் கிடையாது. அடிப்படையாக நம்ம செய்த உதவியை ஒருத்தர் நினைக்கும் போது
அந்த மாதிரி நிலைமை வராது. நம்ம அது பின்னாடி நம்மளுக்கு அதுக்கான பெரிய தண்டனையும் கிடைக்கும் சொல்றாங்க. प्रतिमा विषय देव पूजा की प्रकरण में एक 5वां प्रश्न है. ஐந்தாவது கேள்வி பகவான் விஷயத்தில் தேவ பூஜை சம்பந்தமான ஐந்தாவது கேள்வி. பூஜா மே பிரதிமா की आवश्यकता क्यों है? இது நிறைய பேர் கேட்கறாங்க. எதுக்காக பிரதிமை வேண்டும், என்ன அவசியம் வந்தது உருவத்துக்கு? உருவமில்லாத வழிபாடே இருக்குது நிறைய பேர் சொல்றாங்க. உருவமே கிடையாது பகவானுக்கு. இந்த உருவத்துல இருந்தாருன்னா பகவானுக்கு ஏது உருவம்? அதனால பகவானுக்கு எதுக்காக பிரதிமை பண்ணணும், என்ன அவசியம் வந்தது இது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆரிய சமாஜமுக சொல்லுவாங்க, இது முதல்ல அந்த உருவ வழிபாட்டை கொண்டு வந்ததே சமணர்கள் தான். அவங்க எல்லாம் அதுக்கு முன்னாடி உருவ வழிபாடே கிடையாது. அதுக்கு முன்னாடி அவங்க இயற்கையை தான் வணங்குனாங்க, மழையை வணங்குனாங்க, காற்றை வணங்குனாங்க, சூரியனை வணங்குனாங்க. இயற்கை வழிபாடு தான் இருந்தது. முதல்ல உருவத்தை கொண்டு வந்தது ஜெயினர்கள் அப்படின்னு கூட குற்றம் சொல்றாங்க. சோ அப்படி நிறைய பேர் சொல்றாங்க, பூஜை பண்றதுக்கு நீங்க பக்தி பண்றதுக்கு ஒரு பிரதிமை அவசியமா? प्रश्न बहुत सुंदर है व स्वाभाविक है. तनिक विचार करने पर उत्तर भी अपने आनंद अंदर से मिल लिया जा सकता है. கேள்வியும் அருமையான கேள்வி. இது மாதிரி கேட்கணும். இந்த கேள்வி சுபாவமாக வருது. எதுக்காக பூஜை? எங்க வீட்லயே நான் பூஜை பண்றேங்க, எதுக்கு கோயிலுக்கு போகணும்? கோயில் எதுக்கு போகணும்? அங்க எதுக்கு அங்க பிரதிமை எதுக்கு வணங்கணும்? எங்க வீட்டிலே தான் இருக்குது, பொம்மை இருக்குது, அது மாதிரி பகவான் இருக்குது, போட்டோ இருக்குது. போட்டோவே வச்சுன்னு பூஜை பண்ணவங்களும் இருக்கிறாங்கல்ல, போட்டோவை வச்சுன்னு பூஜை பண்றாங்க. பூஜை மாலை போட்டு பக்தி பண்றாங்க, ஆரத்தி பண்றாங்க. பக்தி பண்ணலாம அதுக்கு எதுக்கு பிம்பம் வைக்கணும்? போட்டோவே போருமே. ஸோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுக்கு கேள்வி நல்ல கேள்வி, சுபாவமான கேள்வி. விசார் பண்ணும்போது நீங்க உங்களுக்கே பதில் தானாகவே கிடைக்கும். वास्तव में ही प्रतिमा की आवश्यकता ना होती यदि साक्षात देव मेरे समज्ञ होते हैं. உண்மையிலேயே பிரதிமைக்கு பிம்பத்துக்கு அவசியமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னு, ஏன்னா எப்ப கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுது எனக்கு முன்னால் நேராக பகவான் இருந்துட்டாருன்னா அப்புறம் பிரதிமை எதுக்கு அவசியம்? ஸோ நேராக பகவானே கிடைச்சிட்டார், நம்மளுக்கு நேராகவே பகவான் கிடைக்கிறார். சமோசாரணம் இருக்கிறது, டெய்லி நான் பகவானே பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு பிம்பத்துக்கு அவசியமே கிடையாது. நேரம் பகவானே பார்த்துட்டேன், பகவான்கிட்டே பேசுறேன், பகவான்கிட்டயே பதில் கிடைக்குது, அவரையே அங்கேயே பூஜை பண்ணிடுறேன் பகவான். ஆனா அது மாதிரி பகவான் நேராக கிடைக்காத நேரத்துல என்ன பண்றது? साक्षात की तो बात नहीं, एक तो आस पास में भी देखने में नहीं आते हैं. சரி, நேராக கிடைக்கல, பக்கத்துலயும் கிடைக்கல, சாட்சாத் கிடைக்கல, இல்லது அக்கம் பக்கத்துல எங்கன்னா ஊர்ல இருக்கிறாரு, ஒரு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறாருன்னா கூட போய் பார்த்து வந்துடலாம். ஒருத்தர அங்க பகவான் இருக்கிறாரு, அந்த ஊர்ல இருக்கிறாரு, போய் பார்த்து வந்தோம் அப்படின்னு பார்த்துட்டு வர முடியும். அதுவும் கிடையாது. और ना ही साक्षात निकट में होने की संभावना भी है. அதே மாதிரி சரி, இன்னைக்குதான் என்னைக்குனாவது ஒரு நாள் பகவானை நேராக நம்ம லைஃப் டைம்ல பகவானை நேராக பார்க்க முடியுமா? இன்னைக்கு அப்படி கிட்ட போய் பார்க்க முடியுமானா அதுவும் சம்பவம் கிடையாது. அந்த காலத்துல 5ஆம் காலத்துலயும் சரி, இந்த மாதிரி எப்பொழுதெல்லாம் பகவான் நேராகவும் பார்க்க முடியல, கிட்ட அக்கம் பக்கத்துலயும் கிடையாது, சாட்சாத் பார்க்கறதுக்கான संभावना கிடையாது, அதுக்கான சான்ஸே இல்லாத போகுது. और यदि आसपास कहीं होते तो भी इतनी बड़े विश्व में भी वे अकेला सबकी प्रयोजन की सिद्धि कैसे कर सकते हैं? ஸோ இன்னொன்னு கேட்கிறாரு, சரி பகவான் கூட இருக்கிறாருன்னு வச்சு, ஒரு பகவான் இருக்கிறாரு, மகாவீர் பகவான் இருக்கிறாருன்னு வச்சு இருக்கிறாரு, இப்ப இருக்கிறாரு, ஒரு பகவான் கிடைச்சாரு, அவர் ஒத்தரா இருக்கிறாரு, ஒரே பகவான் இருக்கிறாரு. ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்கள், எவ்வளவு உலகத்துல மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருடைய தர்சனமும் அவருக்கு கிடைக்க முடியும்? எப்படி பண்ண முடியும்? அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்களே பார்க்கணுன்றாங்க, அந்த ஊர்ல இருக்கிறவங்களும் பார்க்கணுன்றாங்க, ஸோ எல்லா ஊருக்காரும் பார்க்கணுன்றாங்க. எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது இல்ல. விஸ்வமே சர்வ வியக்தி ஒன்னு தர்ஷன் கைசே கச. உலகத்துக்கு அத்தனை பேரும் தர்ஷனம் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மனிதர்கள் அத்தனை பேரும் பகவான் தர்ஷனம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இருக்கிறவரே ஒரே பகவான். எங்க இருப்பார் அவர்?
அவர் தமிழ்நாட்டில் இருப்பாரா, கேரளாவில் இருப்பாரா, கர்நாடகாவில் இருப்பாரா, இல்லை அமெரிக்காவில் இருப்பாரா, எங்க இருக்க முடியும்? ஸோ அமெரிக்காவில் இருக்கிறவங்க எப்படி பகவான் தரிசனம் பண்ண முடியும்? அங்கேருந்து டெய்லி வர முடியாது, எப்பயும் வர முடியாது. ஸோ அப்ப உலகத்துக்கு பூரா ஒரே பகவானு, எப்படி அவரு எல்லா வேலையும் பண்ண முடியும், எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்க முடியும்? அதுவும் சான்ஸ் கிடையாது. வெக்தி அசங்கியாத அவர் தேவ ஏகு. அதனால மனிதர்கள் எண்ணிக்கை இல்லாத பேர் இருக்கிறாங்க. ஆனால் பகவான் ஒருவர், ஒரே பகவான் எண்ணிக்கை இல்லாத பேருக்கு எப்படி தரிசனம் கொடுக்க முடியும்? और यदि 2 3 10 5 आदि भी हो तो भी सभी की अभिलाषा पूर्ण ना होती है. ஒரு பகவான் இல்ல, 2 3 5 10 பகவான் கூட இருக்கட்டும், ஆனா உலகத்துக்கு அத்தனை மக்களும் அந்த 5 10 பகவான் இருந்தா கூட எல்லாருமாலுமே பூர்ணமாக பகவானை தரிசனம் பண்ண முடியாது, தினமும் பண்ண முடியாது. அப்ப அது மாதிரி எல்லாராலையும் முடியாது, ஏன்னா அவ்வளவு பேர் இருக்கிறாங்க உலகத்துல. यदि एक दिन के दर्शन मात्र से काम चले जाते तो संभवतः एक अभिलाषा जीवित देव के ही उपस्थिति में शांति हो जाती है, परंतु ऐसा नहीं है. சரி, ஒரு பகவான் இருக்கிறாரு, சரி ஒரே முறை பார்த்துட்டா போறோம், ஒரு முறை பகவான் தரிசனம் பண்ணிட்டா போறோம், நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்ற ஒரு நிலை வந்தா கூட பரவாயில்ல. ஒரு தடவை ஏதோ ஒரு பகவான் பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. நீ போய் கோயில்ல போய் பகவான் தரிசனம் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்மளுடைய ஒரே நாள்ல போய் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு முடிக்க முடியாது. எல்லாம் நம்முடைய அபிலாஷை ஆசைகள் மூலம் தீர்ந்துடாது. ஒரே பகவான் கிட்ட போயிட்டு ஒரு தடவை பார்த்து வந்துட்டேன், எனக்கு அமைதி கிடைச்சிடுச்சு, பகவான் பார்த்துன்னா ஃபுல்லா அமைதி ஆயிடுச்சு, இனிமேல் நானும் பகவானே தேவை கிடையாது, நானே பகவான், அது மாதிரி நிலைமை வந்துடுமானா வர முடியாது, அப்படி இருக்க முடியாது. एक अभिलाषा को नित्य की है. இந்த ஆசை இருக்கிற பகவான் தரிசனம் பண்ணணும், அல்லது அவர் போல ஆகணும், அல்லது அது மாதிரி சுகத்தை அடையணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் தினமும் வருது, காலையில ஏந்த உடனே வருது. ஒரு முறை ஒரு சினிமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணம் சொல்றேன், ஒரு முறை ஒரே ஒரு சினிமா பார்த்தாச்சு, ஒரு சினிமா பார்த்து இதே மாதிரி தாங்க எல்லா சினிமாவும், அண்ணாதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரே சினிமா பார்த்து சினிமா விட்டுற முடியுமா? யாராவது விட்டுறாங்க இருக்கிறாங்களா? சினிமானே இதே தாங்க லைஃப்ல எல்லாம் இல்லைங்க, இது வேற சினிமா, அந்த வேற ஷோ, இந்த ஷோ, ஸோ வேற வேற டெய்லி ஒரு ஷோ பார்க்கணும்லாம் இருக்கிறாங்களே, அங்க நேற்று பார்த்துட்டு தானுங்க இது, அது என்ன கிடையாது, அல்ல அது வேற இது வேற, ஸோ டெய்லி அவங்களுக்கு பார்க்கணும்னு தோணுது. அதே மாதிரி ஒரு கதையை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு கதை கேட்டாச்சு, இதே மாதிரிதான் எல்லா கதையும் அதே விட்டுற முடியுதா, வேற வேற கதை கேட்குறாங்க. அது மாதிரி எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா நம்மள அபிலாஷைகள் தினமும் அப்படிதான் வருது. ஒரே ஒரு முறை அதை அனுபவித்ததுக்கு அப்புறம் இனிமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்மளால இருக்க முடியாது. देव किसी एक या कुछ मात्र व्यक्तियों के लिए बंद कर एक ही स्थान पर रखे, ये कैसा हो सकता है? அதனால நம்மள தினமும் பார்க்கணும், தினமும் பகவான் கிட்ட பேசணும், அல்லது பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதனால ஒரே பகவான் ஒரே இடத்துல நின்றுடுவார்னா அது மாதிரி அவரு பந்தனுக்கு கட்டுப்படி ஆயிட்டார். அப்புறம் வேற இடத்துக்கு போகாம விட்டாருன்னு வச்சுங்களேன், அப்புறம் என்ன சொல்லுங்க, அவங்க வீட்டு பகவானுங்க, நம்ம பகவான் கிடையாது, அந்த இடத்த விட்டு வரவே நவரவே மாட்டேன்றார். அப்ப என்ன நினைப்பாங்க, பகவானே கிடையாதுங்க, பகவானுக்கு அவ்வளவு ராகம் இருக்கிறது, அந்த ஊரை விட்டு நவரவே இல்லை இருப்பார். அது மாதிரியும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, பகவானுக்கு அப்ப மகத்துவமே இல்லாம போய். इसलिए कोई भी कृतज्ञ मार्ग निकालना होगा. ஆனா டெய்லி பகவான் தரிசனம் பண்ணணும், அடிக்கடி பண்ணணும், தினமும் பண்ணணும், அந்த ஆசைகளை பூர்த்தி ஆகுது. அப்பதான் அப்படின்னா செயற்கையாக ஏதோ ஒண்ணு பண்ணணும், இயற்கையா நடக்காதது. இயற்கையாக பகவான் தரிசனம் தினமும் பண்ண முடியாது, பகவான் கிட்ட போய் அந்த அமைதியை பெற முடியாது. அது மாதிரி காலமும் அது மாதிரி இல்லை. அப்ப என்ன பண்றது, யோசனை பண்ணிதான் என்ன பண்ணாங்க, செயற்கையாக ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இயற்கையா முடியலன்னா செயற்கையா பண்ணணும். அந்த செயற்கையாக பண்றதுக்கு ஆகின முயற்சி தான் மனுஷகை புத்திமானுகை. ஸோ நம்ம எல்லாத்துலயுமே புத்திசாலியா இருக்கிறோம், கெட்டிக்காரா இருக்கிறோம். ஸோ விலங்கு இருக்குது, ஸோ அதால அது பண்ண முடியாது, விலங்கால எதுவுமே அது நினைச்சது கூட பண்ண முடியாது. ஆனா மனிதர்கள்கிட்ட புத்திசாலித்தனம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, எப்படி அதை சாதிக்கணும்னு தெரிகிறது.
त्रियंश होते हैं, पशु पक्षी होते हैं, तो संभवतः इच्छा होते वे भी कुछ ना कर सकते हैं. விலங்குக்கு இருக்குது, வேற பசுக்களுக்கு இருக்கிறது. ஆனா அவங்களுக்கு இச்சை இருந்தா கூட அவர்களால செய்ய முடியாது. இப்ப எவ்வளவு விலங்கு இருக்குது, குரங்கு இருக்கிறது, பசு இருக்கிறது. ஸோ அதுக்கு வந்து பசி இருக்குது, அதுவே பயிர் செய்ய முடியுமா? அது குரங்கு போய் விவசாயம் பண்ண முடியுமா? அது செடி வச்சு நட்டு அது வந்து வட்டம் நிறைய வரும், இந்த இதுல பழம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுமா? பண்ண தெரியாது. சொன்னாலும் தெரியாது, கெத்து கெத்து விட்டு போயிடுமா தவிர அது மாதிரி சாமர்த்தியம் கிடையாது, புத்தியும் கிடையாது. அதனால அதுக்கு தோன்றது கிடையாது. ஆனா மனிதர்கள் அப்படி கிடையாது. எதை செய்ய வேண்டும் நினைக்கிறாங்களோ அது செஞ்சிடக்கூடிய புத்தி இருக்கிறது, சக்தி இருக்கிறது. பௌத்திகி குச் கர் சக்தி. நம்ம எதெல்லாமே நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய காலம் ஆயிடுச்சு. நம்ம பண்ணுங்கிறோம், எது நினைக்கிறோமோ அதை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றோம். அதை கிருத்திம தேவகி ஸ்தாபனா கர் அப்பனா காம் சலா சக்தே. அதனால சாட்சாத் பகவான் இருந்தாரு, இப்ப கிடையாது. அப்ப வந்து இயற்கையாக பகவான் இல்லாத போது என்ன பண்ணும், செயற்கையா ஒரு பகவானை பண்ணுவோம். செயற்கையாக ஒரு பகவானை ஸ்தாபனை செய்து இவர் தான் அவரு அப்படின்னு நம்மளுடைய வேலையை செய்வோம் அப்படின்னு தான் துணிஞ்சாங்க இந்த காலத்துல, அந்த காலத்துல. அதனாலதான் ஆலயம் அமைச்சாங்க. ஏன்னா பகவான் கிடைக்க மாட்டேன்றாரு, தினமும் பார்க்கணும்னு நினைக்கிறேன், தினமும் கிடைக்க மாட்டேன்றாரு. அவர் எந்த ஊர்ல, அந்த ஊர் ஒரே ஊர்லயும் இருக்கிறது கிடையாது, எப்பயுமே கிடைக்கிறது கிடையாது. என்ன பண்ணலாம், சரி அவர் மாதிரியே ஒரு ஸ்தாபனை செய்து நம்ம வந்து நம்மளுடைய வேலையை செஞ்சுக்கலாம். உசி கிருத்திம தேவகா நாம ஹை பிரதிமா. அப்படி செயற்கையாக செய்யப்பட்ட பகவான் அல்லது தேவருக்கு பேர் தான், தேவனுக்கு பேர் தான் பிரதிமை. ஸோ இது வந்து கிருத்திமம் கிடையாது, கிருத்திமம் செய்யப்பட்டது, இயற்கையாக இல்லை, செயற்கையாக நம்மளுடைய வசதிக்காக பண்ணது. சொன்ன வசதிக்காக பகவான் பார்க்கணும்னா சரிதான், ஏதோ போயிரு பகவான் அப்படி செயற்கையாக செஞ்சு வச்சது ஒரு பகவான் பிரதிமை. प्रतिमा अर्थात देव की प्रतिकृति, उसको ही प्रतिबिंब है. ஸோ பிரதிமா அப்படின்ற சப்தத்துக்கு பகவானுடைய பிரதிகிருதி, அதே போலயே ஒரு காப்பி. பிரதிகிருதினா காப்பிங்க, அது பகவானுடைய காப்பி பண்ணி வச்சிருக்கோம். அல்லது அவருடைய பிரதிபிம்பம், நம்முடைய முகம் எப்படி கண்ணாடியில பார்த்தா பிரதிபிம்பிக்கிறதோ அதே மாதிரியே பகவானுடைய பிரதிபிம்பம், அதுக்கு பேரு பிம்பம் சொல்றாங்க. பிரதிமா பிம்பம், பிம்ப தரிசனம் பண்ணிட்டு வரங்க. பிம்பம்னா என்னது, அது பிம்பத்துக்கு அர்த்தம் வந்து ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ பகவான் பிம்பம். ஸோ அதே மாதிரியே இது அதனுடைய நகல், அதனுடைய பிரதிபலிப்பு, அதுக்கு பேரு பிரதிபிம்பம். भले जड़ हो, पाषाण की हो, पर इस प्रकार की कोई भी प्रतिमा जिसकी आकृति उनकी शरीर की भाग्य आकृति को बिल्कुल सदृश्य हो, मेरे प्रयोजन की सिद्धि कर देती है. ஆனால் இந்த பிரதிபிம்பம், இந்த ரிஃப்ளெக்ஷன், இந்த காப்பி பார்த்தீங்கன்னா ஜடமாக இருக்கிறது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாஷாணமா இருக்கிறது, கல்லா இருக்கிறது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை வந்து பிரதிமை, ஆனா அது அப்படியே இருக்கிறது. எப்படி இருந்தாரோ பகவான் அப்படியே இருக்கிறது. அதே மாதிரி ஷேப், அதே மாதிரியே முகத்தோற்றம், அதே மாதிரியே உடல். ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், இப்போ ஜெராக்ஸ் எடுக்கிறோமே, ஸோ ஒரிஜினல் இல்லை கூட பரவாயில்ல, ஜெராக்ஸ் இருந்தால் கூட ஓகே தான். போயிட்டு டிக்கெட் எல்லாம் புக் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரிஜினல் டிக்கெட் எங்க கிடையாது, அப்படியே ஒரு இது அடிக்கிறாங்க, காப்பி பண்றாங்க, ஒத்துக்கிறானுங்க, ஓகே இதுதான் காப்பி தாங்க மொபைல் டிக்கெட், ஆன்லைன் டிக்கெட். ஸோ இது எங்க இருக்குது டிக்கெட், இது பேப்பர்ல கூட டிக்கெட் கிடையாது, ஆனா அதே டிக்கெட் மாதிரி இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, வேலை நடக்குது. ஸோ அப்ப இந்த எல்லாமே நம்மளுக்கு இந்த காப்பி பண்றதுல நம்ம கெட்டிக்காரா இருக்கிறோம். ஸோ அதனால இதே மாதிரியே காப்பி பண்ணிட்டாங்க காலத்துல. ஸோ பகவானையே காப்பி பண்ணி அதுதான் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரியே சேம் ஷேப், சேம் உருவம், சேம் ஆக்கிருதி, எல்லாமே அதே மாதிரி பாகாகிருதி, பில்குல் சத்துஷ் அதே போல இருக்கிறது. இதனால நம்மளுடைய பிரயோஜனம் சித்தி ஆயிப்போகிறது. இப்போ எல்லாத்தையுமே அப்படித்தானே பண்றோம் நம்ம. எங்க ஆக்சுவலி இப்போ பணம் வாங்குறீங்கன்னா செக் கொடுத்துருப்பீங்க, செக்கு நாங்கள் கேட்டீங்கன்னா அது காப்பி. இவ்வளோ ஏதி குத்தினாலே வேலை நடந்து போகுது. ஆனால் பணம் எடுத்துன்னு போய் கொடுத்து அந்த பணம் அவ்வளோ பணம் கட்டி அந்த வேலையை வந்து ஒரு செக்கு கொடுத்தே முடிஞ்சு போகுதுன்னா அப்போ எதுக்கு பணம் எடுத்துன்னு போகணும் அப்படின்ற நிலைமை வந்துச்சு. செக்லேயே எல்லா வேலையும் முடிஞ்சு. அது மாதிரி இப்போ சாட்சாத் பகவான் இல்லாத போது இது மாதிரி ஒரு பிரதிமையே நம்ம அந்த வேலையை பண்றதுக்கு
அவர் இருந்தாருன்னா என்னென்ன லாபம் கிடைக்குமோ அதே லாபம் இந்த பிரதிபிம்பத்திலே வருதுன்னா அதை ஏன் செய்யக்கூடாது? செஞ்சுட்டாங்க. क्योंकि मेरा तथा आप सबको कुछ ऐसा ही स्वभाव है, किसी व्यक्ति का चित्र देखकर का उसका नाम सुनकर का कुछ उसकी प्रकार की भाव चित्त में उत्पन्न होने लगते हैं. நம்மளுக்கு வந்து ஒரு அபியாசம் இருக்கிறது, பழக்கம் இருக்கிறது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அப்படிதான் இருக்கிறது, சுபாவமாகவே இருக்கிறது. ஏதோ ஒரு படத்தை பார்த்த உடனே அல்லது ஒருவருடைய பெயரை கேட்ட உடனே அவர் சம்பந்தமான பாவம் வந்து மனதில் உற்பத்தி ஆகிறது. நம்மளுடைய விரோதி பெயரை கேட்ட உடனே அவன் எப்படிப்பட்ட மோசமானவன்ற எண்ணம் வந்துடுது. நம்முடைய பிரியமானவர்களுடைய பேரை கேட்டாலே போறோம், அவங்க உருவமே கண்ணு முன்னாடி வந்துடுது. ஸோ நம்ம போன்ல பேசும்போது எவ்வளவு சந்தோஷப்படுறோம், வெறும் சப்தம் தான் கேட்கிறோம். ஸோ அவங்களுடைய வார்த்தை சப்தத்தை கேட்ட உடனே அவ்வளோ ஆனந்தம் வந்துடுது. ஆக நான் பேசிட்டேன் பயங்கர. ஸோ அவ்வளோ தூரத்துல இருந்தா கூட. ஸோ அப்ப நமக்கு அது மாதிரி ஒரு அபியாசம் இருக்கிறது. அவரும் பேரு, போட்டோ, பிக்சர் அதெல்லாம் பார்த்த உடனே அந்த பாவம் நம்ம மனசுல உற்பத்தி ஆகிவிடுகிறது. जैसे कि उस व्यक्ति विशेष की साक्षात होने पर उत्पन्न होते हैं. எப்படி அந்த மனிதருடைய சாட்சாத் பார்க்கும் பொழுது வருகிறதோ அப்படியே வருகிறது. இப்போ வந்து நீங்க வந்து இதுல பாக்குறீங்க, வாட்ஸ்அப்ல போட்டு போன் பேசுறீங்க. அப்போ உங்க படம் தான் அங்க டிவில வருது, அவங்களுடைய மொபைல்ல வருது. இவர் இங்க இருக்கிறாரு, அவர் அங்க இருக்கிறாரு. போட்டோ போடுறீங்களா, அப்புறம் வந்து வாட்ஸ்அப் கால் போடுறீங்களா, பேசும்போது எல்லாமே சாட்சாத் நேரா பாக்குற மாதிரி இருக்குது. என்னங்க இது எங்க இருக்குது? அப்படி ஸ்கிரீன்ல தான் பாக்குறீங்க, ஆனா நேராவே அவரை பாக்குற மாதிரி இருக்கிறது. அது மாதிரி சாட்சாத் அவரோடைய பேசுற மாதிரி இருக்கிறது. நீங்க பேசுறது பூரா மொபைல் பார்த்து பேசுங்கிறீங்க, கண்ணாடி முன்னாடி பேசுங்கிறீங்க. ஆனா யார்கிட்ட பேசுறீங்க? அவர்கிட்ட பேசுங்கிறீங்க. அவர் எங்க இருக்கிறாரு? அவ்வளவு தூரத்துல இருக்கிறாரு. அதே சப்தம் வருது, அதே மாதிரி உங்களுக்கு சந்தோஷம் வருது. இப்ப நான் சாட்சாத் என் பையன்கிட்டே பேசிட்டேங்க. எங்க இருக்கிறாரு? அவரு அவ்வளவு தூரத்துல இருக்கிறாரு, எங்க பேச முடியும்? பேசிட்டேன் பாருங்க, போட்டோல வர்றாரு பாரு. ஸோ அப்படி நம்ம அந்த பிரதிபிம்பத்தோட பேசுங்கிறோம் இங்க இதுல. ஆனா நம்மளுக்கு என்ன ஃபீலிங் வருது? நம்ம நேரா அவர்கிட்ட பேசுன மாதிரி வருது. ஸோ அந்த व्यक्तिயினுடைய அந்த மனிதனுடைய விசேஷம் நம்ம கண்ணு முன்னாடியே வந்துடுது. अपनी विचारों पर जड़ चित्रों का एक प्रभाव मैं नित्य देखता हूँ. நம்மளுடைய சிந்தனை அந்த படத்தை பார்க்கும்போது பாதிப்படைகிறது. ஸோ அந்த எந்த படத்தை பார்க்குறீங்களோ உடனே அந்த படத்தின் சம்பந்தமான விசேஷமான பாதிப்பு நம்ம மனசுல வந்துடுது. அது தினமும் நம்ம அனுபவத்துக்கு வருது. ஒரு நடிகை சினிமா இருக்குதுன்னு வச்சுன்னா, நடிகை இவர் அரசியல்வாதி போட்டோ பார்த்தீங்கன்னா யார் இவரு? ஸோ அவர் வெறும் சித்திரம் தான் இருக்குது. இன்னும் அவர் செஞ்சுட்டாங்க, யாரும் அரசியல் தலைவர் அல்லது வந்து நடிகர் அல்லது வந்து ஒரு யார் வேணாலும் எடுத்துங்க நீங்க. ஸோ அவருடைய படம் பார்த்த உடனே, அவருடைய போட்டோ பார்த்த உடனே, சித்திரம் பார்த்த உடனே அவருடைய என்னென்ன குணாதிசயங்கள், அவருடைய அவர் வாழ்ந்த வரலாறு அப்படி எப்படி எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து நின்று. एक कागज पर खींचे दुश्मन दुशासन द्वारा द्रौपदी का चीर हरण देखकर कुछ रोना सा आ जाता है. சொல்றாரு, ஒரு பேப்பர்ல ஒரு பென்சில் எடுத்து வரைகிறாங்க, டிராயிங். ஸோ அதில் வந்து துஷாசன் வந்து என்ன பண்றாங்க, திரௌபதியை வந்து துயில் உரிக்கிறாங்க. ஸோ அந்த காட்சியை ஒருத்தர் வரைகிறாரு, வரைஞ்சி அதை ஃப்ரேம் பண்ணி வச்சிட்டாருன்னா பார்த்த உடனே ஒருத்தவங்களுக்கு ஆக்ரோஷம் வருது, சில பேருக்கு வந்து அழுகை வருது. என்னப்பாச்சா இப்படிலாம் கூட அந்த பண்றான் பாரு, அவனை போடு, துஷாசன்னா இவ்வளோ மோசமாகறான்னு. ஸோ என்னப்பா பாஞ்சு வரும், சித்திரம் தானே, பேப்பர்ல தானே வரைஞ்சாங்க. ஏன்னா துஷாசனே நேரா வந்துட்ட மாதிரி இருக்குது. திரௌபதியே பாவம், அவளுக்கு அந்த உருவத்துல பார்த்துட்டு திரௌபதிக்கே வந்த கஷ்டம் நம்மளுக்கே வந்த கஷ்டம் போல இருக்கிறது. रानी झांसी व महाराणा प्रताप के चित्र देखकर मानो मेरे बुझावों में भड़कने लगती है. அதே மாதிரி ராணி லக்ஷ்மி பாய், அது மகாராணா பிரதாப், அது போல வீர புருஷர்களுடைய வீரபாண்டி கட்டபொம்மன், அது மாதிரி எல்லாம் மனிதர்களை பார்க்கும் பொழுது நம்மளுடைய புஜங்களே அப்படியே துடிக்க ஆரம்பிக்குது. நம்ம கூட வீரம் தானாகவே வந்துடுச்சு. அந்த வீர புருஷர்களை பார்க்கும்போது வீர உணர்வுகள் தானாகவே வருவதை பார்க்க முடிகிறது. अपनी शत्रु की
चित्र देखकर मन में कुछ द्वेष उत्पन्न हो जाते हैं. தன்னுடைய விரோதியை போட்டோ பாக்குறீங்க, அந்த விரோதியினுடைய படத்தை பார்த்த உடனே மனசுல வந்து அது சம்பந்தமான துவேஷம் வந்துடுது. அவன் பேசின பேச்சு வந்துடுது, அவங்க சொன்ன நடந்த நிகழ்ச்சி வந்துடுது. அந்த போட்டோவை என்ன பண்ணுது, போட்டோ பார்த்த உடனே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துடுது, மனசுல வந்துடுது. துவேஷ உணர்வு ஃபீலிங்கும் வந்துடுது. ஞாபகம் மட்டும் கிடையாது, ஃபீலிங்கும் வந்துடுது. அப்படியே கோப உணர்வு வருது. सिनेमा के पर्दे पर चलने फिरने वाले उन कुछ प्रकाश की रेखाओं मात्र को एक क्षणिक चित्र के रूप में देखने से क्या होता है, किसी से छिपा नहीं है. என்ன சொல்ற, வெள்ளையான திரையில, சினிமாவில் வெள்ளை திரையில வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் இருக்கு, அதுதான் அது வந்து அங்க வெள்ளை திரையில வந்து விழுகிறது. அதுவும் சனிக்கமா தான் இருக்கிறது, அது போயினே இருக்குது, மாறினே இருக்கிறது, பல உருவங்கள்ல எடுத்துக்கினே இருக்குது, மாறினே இருக்கிறது. அதனால வரக்கூடிய பாதிப்பு இருக்கிறது, அதை மறைக்கவே முடியாது உங்களால. அந்த சீனு பார்த்தீங்கன்னா அந்த சீன் மனசுல பஞ்சிடுது. அந்த சீனு பார்த்தீங்கன்னா ஒரு சீனு சினிமாவில் வருது, அது வந்து மனசுல வந்துடுது, கதையே வந்துடுது. ஆனா அந்த சீன் ஸ்கிரீன்ல கிடையாது, அது மறைஞ்சு போச்சு. ஒரு சமயத்துக்கு வந்தது போயிடுச்சு, ஒரு சமயம் வந்தது போயிடுச்சு. நம்மளுடைய மனத்துல வந்து அது பதிஞ்சு போச்சு. எத்தனை நாள் போட்டு கேட்டாலும் அந்த படத்துல அந்த சீன் பாத்தீங்களா என்ன மாதிரி வந்து தெரியுங்களா, எங்கப்பா அந்த ஸ்கிரீன்ல வந்து அந்த சினிமாவில எத்தனையோ படம் போயிடுது, ஒண்ணு கூட அதை ஒட்டுறது கிடையாது. அது வந்து போய் சனிகமா ஆகி போயினே இருக்குது. ஆனா நம்ம மனம் இருக்கிறத ஒவ்வொரு சீனையும் அதுல ஒவ்வொரு இதுவும் ஷார்ட்டையும் நம்மளால நினைச்சு பார்க்க முடிகிறது. இப்ப நடந்தது அன்னைக்கு பார்த்த படம் எம்ஜிஆர் படம் இன்னைக்கு கூட ஞாபகம் வருது. அன்னைக்கு பாத்தீங்க சினிமா ஸ்கிரீன்ல தான் போச்சு அது, ஆனா மனசுல எவ்வளவு ஆழமாக பதிஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு கூட. यदि कुछ ना कुछ होता तो धन खर्चा करके देखने वाले व्यक्ति वहां नींद ना होते हैं. அப்படி அந்த சினிமாவில் அந்த மாதிரி அந்த வெள்ளை அந்த ஒளிக்கதிர்கள்ல வர ஸ்கிரீன்ல படக்கூடியதை பார்த்து எந்த ஒரு எஃபெக்டுமே இல்லை, எந்த ஒரு பாதிப்புமே அடையலைன்னா யாரு போய் டிக்கெட்டு நீங்க 1000 2000 கொடுத்துட்டு அங்க போய் உக்காந்துன்னு தன்னுடைய டைமை வீணாக்குவாங்க சொல்லுங்க? யாரும் போக மாட்டாங்க, அங்க போய் என்ஜாய் பண்றாங்க. அது உண்மையாக நடக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஃபீலிங் வருது, அவ்வளோ அதோட ஒன்றி போயிடுறாங்க. இது வந்து கனவா இல்லைங்க, இது வந்து சும்மா ஒரு இது தாங்க அப்படிலாம் கிடையாது, இப்பவே நேராகவே நடக்கிற மாதிரி இருக்குது. என்னைக்கு எடுத்ததோ படம் அது, என்னைக்கோ அது வெறும் ஃபிலிம் தான் அது, இன்னைக்கு எதுவுமே கிடையாது. அதனால அந்த ஒளிக்கதிர்கள் பட்டு அந்த ஸ்கிரீனை பார்த்த உடனே இவருக்கு இன்னைக்கு நடக்கிற மாதிரி இருக்கிறது. தன்னுங்க எவ்வளவு டிக்கெட் வேணாலும் கொடுத்துட்டு போறாங்க, டிக்கெட் புது டிக்கெட்னு வச்சுக்கோங்க, பிளாக்ல வாங்கிட்டு போறாங்க. तो कभी किसी चित्र विशेष को देखकर मुझे रोना आ जाती है और कभी हंसी है. ஸோ சில சமயத்துல சில படங்கள் சித்திரங்களை பார்க்கும்போது சன நேரத்துல என்னுடைய கண்ணில் வந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுது. நம்ம பாக்குறோம் யாரோ ஒருத்தவங்க படுற கஷ்டம் மாதிரி ஏதோ ஸ்கிரீன்ல வந்தது, உடனே இவங்களும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அல்லது அங்க வந்து ஏதோ ஒரு டைலாக் போது ஒரு சிரிப்பு உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எத்தனை சினிமா கதைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த இதுல காமெடி ஷோலாம் நடக்குது, இவங்க சிரிக்கிறாங்க. என்னன்னா அந்த வெறும் அந்த சித்திரம் தான் போதே இருக்கிறது, அதை பார்த்த உடனே இவங்க சிரிக்கிறாங்க, சில பேர் அழறாங்க. ஏக்கியா காரணங்க, என்ன காரணம்? அது என்னவா ரியலாவா நடக்கிறது? அது ஒன்றும் கிடையாது. ஏன் அது மாதிரி வக்பீதோ சித்திரஹி ஹை, அது வெறும் சித்திரம் தானே, படம் தானே, படம் தானே அது. நீங்க பார்த்தது பேப்பர்ல வரைஞ்சால் என்ன, வெள்ளை திரையில் வந்தால் என்ன, கண்ணாடி மொபைல்ல வந்தா என்ன, எல்லாமே கண்ணாடியில தானே வருது, உண்மையாக இருக்கிறது. ஆனாலும் அது உண்மை போலவே நம்ப ஆரம்பிக்கிறோம், அதே வந்து நினைக்கிறோம். அதுல வந்து ஆனந்தம் வருது, துக்கம் வருது, சந்தோஷம் வருது, என்னென்ன ஃபீலிங் வருது, எல்லாமே அந்த சித்திரங்களை பார்த்துவன். வக்பீதோ சித்திரஹீகை ஜட சித்திரகை, அதுவும் சித்திரம்தான், ஜட சித்திரம். एक क्षण भी सामने டிக்தா நைஹை, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணத்துக்கு மேல அது அங்க நிக்கிறது கிடையாது, ஓடினே இருக்கிறது அந்த ஸ்கிரீன்ல.
அந்த பிக்சரு. ஆனா நம்மளுடைய மனசுல நின்னு போகுது, அது அங்க நிக்கிறது கிடையாது. किसी की प्रति द्वेष हो जाने पर उसकी चित्र को अभिनय करने की भाव क्यों आता है मेरे हृदय में. யார் மேலேயோது ஒருத்தருக்கு வெறுப்பு வந்துடுதுன்னு வச்சுங்களேன், அவருடைய சித்திரம் போட்டோ பார்த்த உடனே அபிநயம் பண்ணக்கூடிய பாவம் வருது. தூக்கி கடாசது என்னது, அவன் போட்டோ வச்சுங்கிறேன், அது தூக்கி கடாசு மூலையில் குப்பையிலுக்கு தூக்கி போட்டு, என்னங்க அது பேப்பர் தானே, போட்டோ தானே, என்ன பண்ணிச்சு அது, அவன் போட்டோ, அவன் போட்டோ என் பையன் வச்சுக்கிறது, அவன் அன்னைக்கு என்ன சொன்னான், அவன் போட்டோ நம்ப வச்சுக்கிறது, குப்பையில போடு. ஸோ துவேஷ உணர்வு தானாகவே அந்த சித்திரம் பார்த்து வருது. அது ஒரு பேப்பர் தானே அப்படின்னு தோன்றது கிடையாது. ஏன்னா பேப்பர் சித்திரம் அந்த அண்ணன் ஏதோ அந்த பேப்பர் தானே, அதையே நம்மளுக்கு வெறுப்பு வரணும். ஆனா வந்துடுது இதயத்துல. காகஜ் பர் கீச்சி தோ சார் லக்கரி ஹி தோ ஹே. ஸோ என்னது அந்த படம், பேப்பர்ல வரைஞ்ச ஒரு உருவம் தான் அது. பென்சில் அலையாவது பேப்பர்லயோ கீழே கோடுகள், அது என்ன பண்றாங்க, ஒரு கோடு தான் போட்டுக்கிறாங்க. ஸோ கோடு போட்டு தான் அந்த படம் வரைஞ்சிக்கிறாங்க. அந்த படம் நம்முடைய விரோதியோட படம். என்னாச்சு, அது வெறும் பார்க்கும்போது, ரியலா பார்க்கும்போது, உண்மையே பார்க்கும்போது, நிச்சயத்துல பார்க்கும்போது, நிச்சய நோக்குப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு பேப்பர் மீது வரைந்த கோடுகள், அவ்வளவுதான். அந்த கோடுகள் எத்தனை உணர்வுகளை தூண்டிவிட்டது, துவேஷ உணர்வை தூண்டிவிட்டது. स्वयंवरमे संयोगिता ने पृथ्वीराज की प्रतिमा के गले में माला क्यों समझकर ढालाती थी. अपने उपास्य देव या स्वयं अपने चित्र को जूते में पड़ा देकर क्यों दुखी सा होने लगता है मुझे. स्वयंवरम நடந்தும்போது பிருத்திவிராஜ் கதை தெரியும். அந்த சயோகிதா சம்யோகிதா பிருத்திவிராஜோடைய அங்க உருவம் வச்சிருந்தாங்க. அந்த பிரதிமைக்கு மேல அவள் மாலை போட்டாங்க. அப்போதான் அவன் தூக்கின்னு போயிட்டான். அது பின்னாடி ஒழிஞ்சிருந்தான், தூக்கின்னு போயிட்டான். அவரு காசு சொல்லுவாங்க. சோ ஏன் போட்டாங்க, அவங்க சாக்ஷாத் அவன் இல்லை, ஆனாலும் இவனே இருந்தான் பிருத்திவிராஜ், இவங்க மேலதான் கல்யாணம் பண்ணிக்குவார் சொல்லிட்டு அந்த உருவத்து மேல போட்டோ அந்த இது மேல மாலை போட்டாங்க. அல்லது நம்மளுடைய ஆராதனைக்குரிய ஒரு பகவான் போட்டோ அல்லது தன்னுடைய போட்டோவா கூட இருக்கட்டும், அது மேல யாராவது செருப்பு வச்சு மெரிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு துக்கம் வருது. என்னப்பா பகவான், யாரு இந்து பகவான், எந்த ஒரு பகவான், அவங்க கும்பிடுற சுவாமியினுடைய போட்டோ இருக்கிறது, போட்டோ கீழே விழுந்திருக்கிறது, அது மேல ஒருத்தர் காலை வச்சு மெரிக்கிறாரு. மெரிச்ச உடனே பகவான் அது ஏடு காலை எடுத்து பகவான் பாரு அங்க கீழே மெரிக்க போற அப்படின்னு ஏன் சொல்றாங்க. துக்க ஹோனே லக்தா ஹே முஜே, எனக்கு கஷ்டம் வருது. என் போட்டோ போட்டு யாராவது மெரிச்சானோ எனக்கு கூட கஷ்டம் வருது. என்னால என்ன போட்டு மெரிக்கிறாங்க மாதிரியே நினைக்கிறேன் நான். अपने उपास्य देव या स्वयं अपने चित्र को झूठा पढ़कर दुख होता है. अपने कमरों की चित्र के द्वारा क्यों सजाते हैं मैं, அல்லது நான் என்னுடைய அறையில சில படங்களை ஏன் ஒட்டுகிறேன், அதன் மூலம் ஏன் நான் என்ன படம் ஒட்டி என்னுடைய அறையையே நம்ம ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஏதாவது படம் மாட்டி வச்சிருக்கீங்க, இயற்கை சீன் கூட இருக்கிறது, அல்லது பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்களுடைய போட்டோ இருக்கிறது, ஏதோ ஒண்ணு அங்க ரூம்ல மாட்டி வைப்பாங்க. ஏன் அதை மாட்டுறீங்க சொல்லுங்க. உங்க ரூம்ல எதுக்காக அந்த சித்திரங்களை மாட்டுகிறீர்கள், என்ன காரணமாக இருக்க முடியும். यदि सजाऊं भी तो जो कोई भी चित्र क्यों टांग नहीं देता, अपनी रुचि के अनुसार ही क्यों टांगता. அதே மாதிரி சரி அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு போட்டோ எடுத்து கொண்டாந்து போறது கிடையாது. அதனால இந்த படம் வேணாம், அந்த படம் செலக்ட் பண்றாங்கல்ல, இந்த படம் தான் நல்லா இருக்கிறது, இந்த இயற்கை காட்சி தான் நல்லா இருக்கிறது, இந்த போட்டோ தான் மாற்றணும் அப்படின்னு தன்னுடைய ருச்சிக்கு ஏத்தார் போல எதுக்காக மாற்றுறாங்க. ஏதோ ஒரு போட்டோ தான் அலங்காரம் பண்ணா சரி, ஏதோ ஒரு போட்டோ போடு, ஏதோ ஒரு சீன் போடுன்னு போறது கிடையாது. எனக்கு பிடிக்கலங்க அது, இது வேணாம் இது போடு அப்படின்னு எதுக்காக அந்த ரூம்ல கூட செலக்ட் பண்ணி போடுறாங்க, தொங்க விடுறாங்க. इत्यादि सर्व दृष्टांतों पर से एक जड़ चित्र का मेरे मन पर कितनी बड़ा प्रभाव पड़ता है. இப்படி ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது எல்லா உதாரணங்களிலும் ஒரு ஜட வடிவமான சித்திரம் இருக்கிறது.
அந்த சித்திரத்தின் மீது என்னுடைய மனம் எந்த அளவுக்கு பாதிப்படைகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. एक बात स्पष्ट हो जाती है, தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. वैसे ही देव को चित्र को देखकर स्वाभाविक रीति से ही मेरे मन में कुछ अद्वितता प्रभाव अवश्य पड़ता है. அதனாலதான் செயற்கையான பகவானை உருவாக்கினார்கள். செயற்கையான ஒரு பகவானுடைய படமோ அல்லது உருவம் செய்து அங்கு ஸ்தாபனை செய்ததுக்கு அப்புறம் இயற்கையாகவே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. சொல்ல முடியாத அதனுடைய தாக்கம் என்னுடைய மனதில் வருவதை அறிய முடிகிறது. அதனால்தான் இது பகவான் கோயிலுங்க. ஏன் இது பகவான், இவர் வந்து இந்த பகவான் அப்படின்னா அந்த அந்த உருவம் வந்து என்னுடைய மனதை எந்த அளவுக்கு பாதிப்படைய வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு கொள்ள முடிகிறது. பிரபாவமே சரி, இது மாதிரி ஒரு பிரபாவம் வரத்துக்காகத்தான், இந்த பிரபாவம் அது ஒரு தாக்கம் வரணுன்றதுக்காக தான் அந்த காலத்துல இது மாதிரி பிரதிபிம்பங்களை ஸ்தாபனை செய்தார்கள் அப்படின்னு சொல்றார். இன்னும் முடியவில்லை, இன்னும் இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. அடுத்த பார்க்கலாம், வகுப்புல பார்க்கலாம். ஸோ பண்ணல, ஒரு 3-4 பக்கம் இருக்கிறதுக்கு, 3-4 பக்கம் இது அடுத்து வாரம். அதனால எதுக்காக பெருமை வந்தது, என்ன பின்னாடி லாஜிக், இந்த லாஜிக் தான் சொல்றாரு சித்தாந்தம் மூலமா. போதி சமாதி பரிணாம சுத்தி स्वात्मोपलब्धि शिव सौख्य सिद्धि चिंतामणिं चिंतित वस्तु धानी त्वामंत मानस्य ममास्तु सांग जनवाणी माता. Thank you जी, सम्यक दर्शनங்க. ஓகே, புரியுதுல்லக்கா? எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சும்மா சிம்பிள் உதாரணம். புரிஞ்சுதுங்க ஜி. நல்லா இருந்தது. சேன் பண்ணிடலாமாக்கா? ஜி ஒரு நிமிஷம் ஜி ஒரு நிமிஷம். அவரு வந்து ரிஷப பகவானுடைய பரிநிர்வாண கல்யாணம் முடிஞ்சோன்னு பரத சக்கரவர்த்தி ரொம்ப வருத்தப்பட்டாரு. பகவானுடைய இன்னுமே நம்ம பார்க்க முடியாதே அப்படின்னு வருத்தப்பட்டாரு. அதனால இந்த பகவானுடைய பிரதிமைகளை வச்சு கும்பிடுற பழக்கம் ஒண்ணு வந்தது அப்படின்னு கூட ஒரு சொல்லுவாங்க ஜி. அது எப்படி ஜி, அது சரியா ஜி? அது முன்னாடியே இருந்தது, அதுக்கு முன்னாடியும் பகவான் குருவெல்லாம் இருந்தது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா வரலாறு வருது. சோதர்மேந்திரனே ஜனாலயம் அமைச்சாரு. அந்த பகவான் வரத்துக்கு முன்னாடியே ஜனாலயம் இருந்தது, இயற்கை ஜனாலயம். இது மாதிரி இங்க ஜனாலயம் அமைச்சான்னு. சோ அவரும் பண்ணிட்டாரு பகவான் மாதிரி. அவருக்கு இப்ப நம்மளுக்கு வேணும்னால அவரை வந்து பண்ணாரு. அவர் 24 பகவான் பண்ணாரு, 72 பகவான் இதுல பண்ணாங்க அப்படிலாம் சொல்றாங்களா தங்கத்துல. கைலாச படையில வந்து அந்த மோட்ச முனையத்துல எல்லா பகவானையும் 72 பகவான் முக்கால தீர்த்தங்களை வந்து ஸ்தாபனை பண்ணாரு, ஜனாலயம் கட்டினாருன்னு சொல்றாங்க. அப்பவே பண்ணாருல்ல. ஆமா, நம்ம இதுல வந்து கிருத்திம சின்ன சைத்தாலயத்துல எல்லாம் வந்து கூட நாம பகவானுடைய பிரதிமைகள் இருக்குதுன்னு தானே நம்ம படிக்கிறோம். ஆமா ஆமா, இருக்குதுதான் படிக்கிறோம். எல்லா விமானத்திலே இருக்கிறது, தேவலோகத்திலே இருக்கிறது, விமானத்திலே இருக்கிறது. ஒவ்வொரு இப்போ ஜி நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப நம்ம ஒரு கோயில்ல ஒரு விசேஷம் செஞ்சு முடிக்கிறோம், பஞ்ச கல்யாணம் முடிக்கிறோம், இல்ல வீட்லயே ஒரு ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து முடிக்குது, எல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தால நல்லபடியா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது இல்ல ஜி? அப்ப அது வந்து உபச்சாரமா சொல்றோமா? உபச்சாரமா தான் சொல்றீங்க. எல்லாம் உபச்சாரம் தான். பகவான் எங்க பண்ணாரு? பண்ணல இல்ல. பண்ணாத போது அவர் உபச்சாரமா அவர் மேல சொல்லிடுறது, உங்களாலதான் நடந்ததுன்னு.
அதுதான் அனுராகமாஜி. அது உபச்சாரம். ஆமா, ராகம் இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க, அனுராகம் இருக்கிறது. சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா உண்மை கிடையாது, ஆனாலும் உண்மை போல சொல்றாங்க. அதனால அங்க ராகம் வருது, பகவான் பண்ணுகிற ராகத்தினால அப்படி சொல்றாங்க. முக்கியமா அகங்காரம் வரக்கூடாது. நம்மளுக்கு அகங்காரம் வந்துச்சுன்னா அது அப்புறம் டவுன் ஆயிடும், நம்ம சக்சஸ் ஆக முடியாது. அதனால அந்த அகங்காரம் வராம தடுக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க அந்த காலத்துல. சரி ஜி, நன்றி ஜி. ஓகே ஓகேங்கா, என் பண்ணிடுங்க. நன்றி ஜி. வந்தனா ஜி. ஓகேங்கா, வந்தனா ஜி. ஓகே.